ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு 3 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கிழங்கு நம்ம கழுவி சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணியிலே இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு பொரிக்கிறதுக்காக கடாய் எடுத்துட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். நம்ம சேர்த்துருந்த ஆயிலுக்கு தக்கன உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம பொரிக்கிறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. கிழங்கு நல்லா 2 பக்கமும் வெந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா திருப்பி கொடுத்து நல்லா பொரிச்சிக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு மஞ்சூரியனை நீங்கள் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஆயிலை வடிச்சிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்செடுத்த அதே கடாயிலே கொஞ்சமாக ஆயில் இருக்குங்க. அதுலேயே ஒரு 5 வெள்ளைப்பூடை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த வெள்ளைப்பூடை ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ அது கூடவே க்யூபாக கட் பண்ண குடமிளகாவும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் குடமிளகாவும் நல்லா வதங்க வேண்டாம். நல்லா அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் குடமிளகாவும் லேசாக வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ கிழங்கும் வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு ஊற்றினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரை தேவையான அளவு தண்ணியில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம கிழங்கு பொரிக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துருப்போம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகுத்தூள் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாத்தூள் அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.